ரூ. 1,00,000 எனக்கு போனஸோ அல்லது சேமிப்பிலந்தோ கிடைக்குது. ரூ. 1,00,000 நான் போய் பேங்க்ல போடுறேன். பேங்க்ல போட்டேன்னா எனக்கு 7% இன்ட்ரெஸ்ட் தராங்க. 7% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா ரூ. 1,00,000 எனக்கு வருஷத்துக்கு ரூ. 7,000 கிடைக்குது. நான் அந்த ரூ. 7,000 எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல வருஷம் முடிவில் கிரெடிட் ஆகுது. நான் அந்த ரூ. 7,000 வாங்கி என் பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்குறேன், வண்டிக்கு சீட்டு கவர் மாத்துறேன், ஏதோ ஒன்று நான் பண்றேன், ஃபோன் மாத்துறேன், ஏதோ ஒன்று ரூ. 7,000 வருமானத்தோட சேர்ந்தது. 7,000 வருது. சேமிச்சாச்சு எவ்வளோ 1,00,000. இன்வெஸ்ட் பண்ணியாச்சு எவ்வளோ 1,00,000. ரிட்டர்ன் வருது எவ்வளோ 7,000. சந்தோஷமா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த 7,000 செலவழிச்சிட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது? 7,000 என்ன பண்ணலாம்? 7,000 சம்பாதிக்காம அங்கேயே விட்டு வச்சிடலாம். அதுதான் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நம்ம இப்போ ஒரு வருஷம் டெபாசிட் போட்ட FD ஒரு வருஷத்துக்கு கேட்பாங்க, உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வேணுமா, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வேணுமா? அங்கே சொல்லுவாங்க நீங்க 5 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 1/2% கூட சார் இன்ட்ரெஸ்ட், 3 வருஷத்துக்கு போட்டா 1/2% கூட சார். அப்பயும் கேட்பாங்க உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் இல்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இப்போ அந்த ரீஇன்வெஸ்ட்மென்ட்னு சொல்றவங்க என்னன்னா, நான் இந்த பணத்தை போட்டேன், இது எந்த இல்ல நீ வச்சுக்கோ, எனக்கு இதை பெருக்கித்தா அப்படின்னா வட்டி வரும், ஆனா வராது. அந்த பணத்தை அவங்க திருப்பி அதில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ முதல் வருஷம் நம்மளுடைய முதல் 1,00,000 அதுக்கு 7%, ரெண்டாவது வருஷம் முடிவில் 7,000 வட்டியை ஒன்னா சேர்த்து நம்ம முதல் நமக்கு தெரியாமலே 1,07,000 அதுக்கும் 7%. ரெண்டாவது வருஷம் அந்த 1,7க்கு 7% வட்டி வந்துடும். 1,00,000க்கும் 7% வரும், 7%க்கும் 7% வரும். அப்போ அதுவும் சேர்ந்த பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு வர்றது வந்து அது 7,490 ஆயிடும். அந்த வட்டி முதல்ல 7,000 வந்து அப்புறம் 7,490 வருது. மூணாவது வருஷம் வர வட்டி 8,014 ஆயிடும். வட்டி மட்டும் அதிகரிக்கல. நம்ம முதல் வருஷம் 1,7 இருந்த முதல்ல அடுத்த வருஷம் 1,14 ஆகி, மூணாவது வருஷம் 1,21 ஆகி, வட்டியும் வருஷம் வரதும் போடுது. அப்போ நம்ம எப்படி அந்த வாழை கண்ணு போடுதும்பாங்க, நிறைய பிள்ளைங்க இப்போ பார்த்துக்க மாட்டாங்க, வாழை தோட்டம்லாம் பார்த்துக்க. ஒரு வாழை வச்சா பக்கத்துலேயே புஸ்குன்னு ஒரு 3 வாழை வந்துடும். இந்த வாழை குளத்தல்ற போது அவர் வளர்ந்துருப்பார், இளைஞனா இருப்பார் அவர். அந்த வாழை குளத்தள்ளி முடிஞ்சு சாகிற போது இன்னும் 3 வாழை குளத்தல் ஆரம்பிக்கும், அப்புறம் இன்னும் 2 முளைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி நம்மளுடைய பணம் வந்து 1,00,000 நம்ம போட்டது ஒரு வருஷத்து முடிவிலேயே வந்து நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அந்த மாதிரி போட்டு வச்சிருந்தீங்கன்னா, வருஷம் நீங்க அந்த 7,000 வாங்கி செலவழிச்சீங்கன்னா 10 வருஷத்துல நீங்க 70,000 வட்டியா வாங்கி செலவழிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அந்த 1,00,000 திருப்பி கொடுப்பாங்க. ரெண்டும் உங்களுக்கு சேர்த்தா வந்து 1,70,000 நீங்க பெற்றுக்கொண்டீர்கள் 10 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு. ஆனா அவங்கள்ட்ட விட்டு வச்சீங்கன்னா அந்த வட்டி கட்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 1,96,000 கிடைக்கும். 1,70க்கு பதிலா முடிவில் 26,000 அல்லது 15.71% எக்ஸ்ட்ரா. இது 1,00,000க்கு ஒரு மாடல். ஒரு மாடல்னா என்ன அர்த்தம்னா, நம்ம 1,00,000 தான் போட்டோம், அதுக்கு அடுத்த வருஷம் சம்பாதிக்கலையா, இந்த வட்டியை விட்டுருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் சம்பாதிச்சிருக்கோம், வேற வருமானம் வரும், அதையும் நம்ம சேமிச்சு வைக்கலாம்ல. அப்படின்னா வருஷம் ₹1,00,000 போட முடியுமா? நான் அவ்வளவு பெரிய சம்பளக்காரன் இல்ல சார் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க வந்து வருஷத்துக்கு ₹1,00,000 சேமிக்க முடியும். ஒரு வாட்டியும் ₹1,00,000 சேமிக்க வேண்டாம். இப்போ இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நம்ம 4 கன் வச்சு சுடுற மாதிரி அல்லது 2-3 வாழையை ஒண்ணா வச்சிட்ட மாதிரி. ஒன்னு நம்ம போடுற 1,00,000ங்கிறது முதல் 1,00,000, அதுக்கப்புறம் மாசம் போடுறோம் இல்லைங்களா, ஒரு பக்கம் வட்டி வருது, இன்னொரு பக்கம் நம்ம முதல்ல அதிகரிக்கிறோம் நம்ம பங்குல இருந்து. அந்த வட்டிக்கு வர வட்டியும் முதலாயிடுது. அது வந்து இந்த மீன் குஞ்சு போட்டு கசமசன்னு ஓடுற மாதிரி, நண்டு குஞ்சு ஓடுற மாதிரி நம்மளுடைய பெரிய முதல் சின்ன முதல் வட்டிக்கு வட்டி நம்ம புதுசா போடுற சேமிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் மாதிரி ஆயிடும். நம்ம எப்படியாவது முன்னேற்றி ஆகணுங்கிற ஒரு கூட்டம் கிளம்பிடும். சரி, இப்போ இங்கதான் வந்து இந்த பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ளே பண்ணுது இல்லையா சார்? ஸோ பணவீக்கத்தை தாண்டி பணம் வளரணும் அப்படின்னா இங்க வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பணவீக்கம் வந்து நாட்டில் ஒரு 6% 7% இருக்கு. 4.5% அஃபிஷியலாக அவங்கவுங்க பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் என்ன கன்சியூம் பண்ணுறாங்கிறத பொறுத்து அது அதிகமாக இருக்கும். எல்லார் உபயோகப்படுத்துகிற பொருட்களினுடைய விலைவாசியும் ட்ராக் பண்ணுறதில்ல அரசாங்கம் வெளியிடுகிற இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸு. அவங்க வந்து பெரும்பாலான மக்கள், நடுத்தர சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பொருட்களினுடைய விலைவாசி உயர்வு தான் அதில் சொல்கிறாங்க. நம்ம மக்கள் வந்து சாதாரணமாக இருந்தாலும் நடுத்தரமாக இருந்தாலும் பணக்காரங்க மாதிரி தான் செலவழிக்கிறாங்க, அந்த பொருட்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய விலைவாசி உயர்வு. இப்போ நான் வந்து இங்கேருந்து ஒரு ஆம்னி பஸ்ஸில் போகிறேன் திருச்சிக்கு, அதுக்கு வந்து ₹700 டிக்கெட் இருந்தது, ஒரு வருஷத்தில் ₹800 ஆகிடுச்சு, இன்னும் ஒரு வருஷம் கழித்து ₹900 ஆகிடுச்சு. இதெல்லாம் அந்த பணவீக்கத்தில் கணக்கே எடுத்துக்கல, ஆனால் என்னுடைய செலவில் அது ஆகிட்டுருக்கு. இது மாதிரி நம்ம நுகர்வு பொருட்களுடைய விலைவாசி அதிகமாகலாம்.